டே 32 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். நானும் மார்னிங் பக்கவா டான் எந்திரிச்சாலும் பார்த்தா முடிய மாட்டேங்குது. இந்த லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெகுலரா எந்திரிப்போம். மார்னிங்கே மீல்ஸ் மங்களகரமா பால்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். அருமையான பாலை பொறுமையா உட்காந்து குடிச்சாச்சு. இன்று விடுமுறை என்பதால் விடாமுயற்சியாக சமைக்க போறோம். மீல்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மாசா சாப்பிட்டுறணும், இல்லைன்னா தமசா போயிடும். அதனால பாப்கார்னை நாக் அவுட் பண்ணியாச்சு. கைஸ் நண்பர்களே, we are cooking now. நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வந்திருந்த ராஜுபாயே விருந்து செய்ய வச்சாச்சு. ஆனியன் அருமையா நறுக்கிட்டாரு. இந்த மாதிரி பல வித்தைகளை இறக்குனாரு ராஜுபாய். அஜித் என்னைக்குமே சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு. For my love. அன்பே அன்பே. ஒரு வைபோட பொடியை தூக்குனா அது தடாலடியா போயிடுச்சு. ராஜுபாய் மூக்குல எல்லாம் பூந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். வேகமா வெஜ் பிரியாணி செய்யும் போது தான் நியூ ஸ்கில் அன்லாக்டு. போடு டிஜே. அண்ணன் செஞ்ச பிரியாணி காட்டி அருமையா வந்துருந்துச்சு. சும்மா ஒன்றும் சொல்ல, சூப்பராகவே வந்துருந்துச்சு. என்ன ஒரே ஒரு சிக்கனா சிக்கன் பிரியாணி இல்ல, சிக்கன் பிரியாணி இருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். வெஜ் பிரியாணியே ஓகே, அருமையா தான் இருக்கு. மதிய உண்ட மயக்கத்துல எப்ப தூங்குனே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். சிறிது நேரம் கழித்து ரேஸ் கோர்ஸுக்கு வாக்கிங் போயாச்சு, ஏதாச்சும் உருப்படியா பண்ணலான்னு. அப்பதான் அண்ணனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண மறந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பேர்ல 2-3 பண்ணேன். அது வேற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஒர்க் அவுட் பண்ண வேகத்துல ரொம்ப டயர்டா இருந்துச்சு நண்பர்களே. அதனால அண்ணன் ஒரு மசாலா டீ வாங்கி நாக் அவுட் பண்ணியாச்சு. அருமையான டீயை பொறுமையா உட்காந்து குடிச்சாச்சு. அடுத்த டேவையும் வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.